கடைசி கேள்வினே அது சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக திமுகவை நம்புறாங்க. திமுகவுடைய தொடர்ந்து சூழ்ச்சி இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க திமுக. அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுகவை நம்புறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி அந்த மக்களை புரிய வைக்கிறது? இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. இல்லை, அது உங்களுக்கு இது பாருங்க, பெரிய நீண்ட வரலாறாக சொல்லி வரணும். இந்த இனத்திற்கு அரிதினும் அரிதா வந்த ஒரு அருட்கொடையா வந்த இரண்டு தலைமை ஒன்று தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அது அரசியல் அதிகார நிர்வாக திறமைனே சொல்லலாம். அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாப்ல. அடுத்து இந்த மக்களுக்கென்று இனி தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சியாளன் வந்தான். அவன் ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை. அவனுக்கு 3000 ஏக்கரில் தோட்டமே இருந்தது. அவன் வீடுல எல்லாம் அரண்மனையில் பேலஸ் மாதிரி மாளிகையில் வாழ்ந்தவன். அவன் 22 வயசு, என் மச்சான்லாம் என் கூட படித்தவங்களாம் 22 வயசுல திருமணம் ஆயிட்டுது. உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலத்தில் 45 வயசு வரைக்கும் திருமணமே செய்யாமல் ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான். இந்த 2 பேர் தான் இந்த இனத்துக்குன்னு இருந்தது. மற்றவெல்லாம் தன்னலவாதிகளாக இந்த சமூகம் அவரே சொன்னதான், எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது தான். இந்த மக்கள் பாவம், யாராவது ஒருத்தர் அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானவன்னு நினச்சி போயிடறான்டா, இவன் பாவம்டான்னு. இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை ஒரு அச்ச உணர்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ள தள்ளிச்சு. இப்போ நான் எங்கள் அண்ணனுக்கு என்ன சொல்லுவேன், அண்ணே தைரியமாக இருக்குண்ணே, தம்பி இருக்குண்ணே, எவன் வர்றான்னு பார்ப்போம். இவன் தான் உண்மையிலே அவருக்கு தம்பி, அவன் தான் தளபதி. என்ன ஜாக்கிரதையா இருங்கண்ணே, போட்டண்ணே, தனியாக போகாதீங்கண்ணே, ஏதாவது பண்ணி போடுவாங்கன்னு. இப்படி ஒரு இவனுக்கு பேர் என்ன, இவனே பயந்தாங்கொழி நாய். இது இவரையும் பயப்படுத்தி போகிறது. இவன் கோலையாக இருக்கிறதில்ல, வீரனாக இருக்கிறவனே என்னடா இவன் சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ இப்படி. இதை இந்த திராவிட கோலைகள் பன்னெடுங்காலம், இப்போ நான் அதிகாரத்தில் இருக்கேன், பாட்டும்டா எவன் வரான்னு பார்ப்போம்டா, நான் இருக்கேன்டா. இப்போ பிஜேபி வந்ததுன்னு வச்சுக்கிறீங்களேன், நீ எதுக்கு ஆட்சியில் இருக்க? பிஜேபி வர வேண்டிய தேவையே இல்லாமல் நீ ஆட்சி செய்யணும். அதானே ஆட்சி. வந்துடும். டேய், நான் ஒரு வாட்ச்மேனை போடுறேன் என் வீட்டு வாசலில். எதுக்கு போடுறேன்? திருட வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்க. அதானே செய்யணும். இவன் என்ன பண்ணுவான், அம்மா நான் இருக்கேம்மா, பயப்படாமல் போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லாமல் என் மனைவியை கூப்பிட்டு, அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறீங்கம்மா, அம்மா உள்தாப்பா கூட போட்டுக்கிறோங்கம்மா, அம்மா எதுக்கும் வேணும். அதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன்? அந்த வாட்ச்மேன் தான் இந்த திராவிட வாட்ச்மேன். உங்களுக்கு புரியுதா? இது வீரமுள்ள ஆன்மகனாக இருந்தா வரட்டும்டா பார்ப்போம்டா, ஏன்னு வர முடியும். தைரியமாக இருங்க. நீங்கள் குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு என் தம்பி இருக்கிறேன் சைஃபுல்லா, அவன் அசரத்து, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். அவன் ராமநாதத்துக்கு அவன் ஏண்டா டே தம்பி சைஃபுல்லா என்னென்னு, திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா இப்போ அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல. அதுதானே எனக்கு ஏன்னா அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா, உலகத்தையே பாதுகாக்கிற அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாருன்னு இந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன். எனக்கு சந்தேகம். 5 வேளை துவா பண்ணுறாங்கல்லடா, என்னடா சொல்லி வேண்டுறாங்கன்னு, தெரியல என்னாகிறான். அவரே சொல்கிறான். அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வரும். சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுறாங்கல்ல எங்களை, அவன் யாருன்னு பார்க்குறீங்க? உலகெங்கிலும் நீங்கள் வரலாற்றை பாருங்க, மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது. மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவார். உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். எதுக்கு இத்தனை நாடுகள்? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது. மதத்தின் வழியை கணக்கிடுவதாக இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்கா? இந்தியாவிலிருந்து நான் வெளியேறும்போது காரணமா இருந்தது மார்க்கம். பாகிஸ்தானிலிருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது, நான் வங்காளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உலகெங்கும் மானுடன். நான் பிரிட்டனுக்கு போனேன், ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸுக்கு போனேன், ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான். அப்போ மொழி வழியாக தான் தேசிய இனங்கள் நிலங்கள். இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது, நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அது எங்கள் அண்ணன் பாத்திவாவா சொன்னது, அதே தான் நான் தம்பி நானும் சொல்கிறேன். மார்க்கம் வந்தது ஓர் இறை ஏற்றம். ஏன்னா இங்கே இருந்த தீண்டாமை, கொடுமை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறையில் மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது. அதனால தான் இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்னு அண்ணன் பழனி பாபா சொல்றாரு. அது ஒரு புரட்சி.
அநீதிக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்த புரட்சி. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு 300-400 வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க வாக்கையே வாங்கி எங்க கிட்டயே இருந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு. டேய், நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா, நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறியான்னு கேள்வி நமக்கு எழுது. நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்லும்போது நான் ஏதோ வேற்று தீவுல போய் வாழ்ற மாதிரி. இது என் நிலம், என் நாடு, சுற்றி இருக்கிறவன் என் உறவுகள். உங்களுக்கு புரியுது? நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். நான் இஸ்லாமியன் தமிழனா வரல. நான் தமிழன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன். நான் தமிழன், இந்துவா இருக்கிறேன். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தால் யார் சிறுபான்மை? திமுக, நாட் ஒன்லி திமுக, எல்லாரும் இருக்க பல பேர் சிறுபான்மை. ஆனா வந்தேன் பண்ணுவலாம் நம்மள எம்ஜிஆர் நம்மளை சிறுபான்மைன்றாப்ல, ஜெயலலிதா அம்மையார் நம்மளை சிறுபான்மைன்றாரு, ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலரும் பாரு. நாங்கள் தான் ஐயா உன்னைய பாதுகாத்து வச்சிருக்காயோ, நாங்கள் போடுற 15 விழுக்காடு ஓட்டலதான் நீ உட்கார்ந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னால் அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாமல் யாரா பாதுகாக்கிறது? அப்படின்னா நமக்கு ஒன்று நம்பிக்கை வேணும்ல. ஒன்று அல்லாவை ஏற்று நபிகளுடைய இறை கொள்கை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதுலன்னா கருணாநிதி மேலே நம்பிக்கை இருக்கணும். நான் கூட ஒரு இதில் நீங்கள் வந்து நாகர்கோயிலில் ஓட்டுக்கு நீங்கள் எனக்கு போட மாட்டீங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை, கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்தேன். அந்த மாதிரி அந்த கோபத்தில் தான் ஒரு சொன்னேன். நபிகளாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க இறைதூதரே இல்லை, நீங்க பிஜேபியின் பிடிஎம்னு நம்மளுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்க கேட்குறோம்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு. உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்க கிட்ட இருந்து தான் பாதுகாக்கணும். இப்போ பிஜேபி 100 விழுக்காடு இந்துன்னு வச்சுக்கிறோமா, 90 விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் தான் சொன்ன கட்சி அது. 90 விழுக்காடு இந்துக்கள். நான் பொதுவான மகனா நான் என்ன கேட்பேன், அப்போ முன்னாடி வர உங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்து, இவர் இந்து, இவர் இஸ்லாம், இவர் கிறிஸ்தவர், இப்படி பார்த்தா நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ பெரும்பான்மை நாங்கள் இஸ்லாமியர், கிறிஸ்தவர் சிறுபான்மை ஒத்துக்குருவோம். ஐயா ஸ்டாலின் இப்போ பெரும்பான்மை, தம்பி உதயநிதி பெரும்பான்மை. எப்படி பெரும்பான்மை? எப்படி பெரும்பான்மை? நாங்க மார்க்கத்தால் ஏற்று இருக்கிற சமயத்தால் நாங்க சிறுபான்மை, மொழியால் இனத்தால் பெரும்பான்மை. நீங்க எதன் பொருட்டு பெரும்பான்மை? நாங்க மதத்தால் சிறுபான்மை, நீங்க எதன் பொருட்டு? மதத்தால் பெரும்பான்மை, இந்து மதம், அப்படிதானே சொல்ல வரீங்க. அப்ப நீங்க எப்படி நீங்க மதவாதத்துக்கு எதிராக அப்படி பேசுவீங்க? முன்னாடி இருக்கிற நீ சிறுபான்மைனா நான் பெரும்பான்மைனா நான் எதனால பெரும்பான்மைங்கிற கேள்வி எழுதா இல்லையா? அப்ப நான் இந்து, அதனால பெரும்பான்மை. அப்படின்னா நான் இந்து, நான் எப்படி மதவாதத்தை எதிர்ப்பேன்? எல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடாது அண்ணா, வருங்கால தலைமுறையை சரி பண்ணுவோம். அவனை கூப்பிட்டு சொல்லுவான், டேய் நீ சிறுபான்மை இல்லை, நீ பெரும்பான்மை தேசியனத்தின் மகன், அந்த தன் நிமிர்வு தாண்டா தலை நிமிர்வு, தமிழ் இனத்தின் நிமிர்வு, அவனை கூப்பிடுங்க பேசுவோம்னு சொல்லி பேச அண்ணன் சொன்னாங்க. அண்ணா அப்படின்னா நம்ம இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம்னு சொன்னேன். சந்திக்கணும் தான் இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம். முதல்ல அவனை தெளி பண்ணுவோம். நம்ம செத்து போனாலும் சரி இன்னொரு தலைமுறை சரியாயிடணும். அதான் எங்கள் அண்ணன் சொல்றான் பாருங்க, நான் இறந்தா என்னடா ஒரு தலைமுறை வரும்டா, எழுச்சியாக எழுந்து வரும்டா, அது என்னை அடக்கம இடத்துல எலும்பு கூட எடுத்து நன்றி சொல்லும்னு நாங்கள் வந்தால் அன்றைக்கி தோண்டி எடுத்து நன்றி சொல்கிறோம். பொது சமூகத்தில் அரங்கத்துக்குள்ள கூட பழனி பாபா பேரை உச்சரிக்க பயந்துக்கிட்டு இருந்தான். அவன் தம்பி நான் வந்தேன், பழனி பாபா எங்கள் முன்னத்து ஏறி எங்கள் புரட்சியாளர்னு போட்டோன்னே எல்லாம் இன்னைக்கு வழி இல்லாமல் பழனி பாபா பாசறை, பழனி பாபா பேரைன்னு அங்கே நாங்கள் நிறையா பேசுகிறான். எங்கள் இந்த திமுக நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக, இவர் என்ன மதவாதத்தை ஆதரிச்சாரா எத்தார? சொல்லுங்க தம்பி, இவர் என்ன இவர் மதவாதத்தை எத்தார்? மதவாதத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தி உயிரை பலியாக்கி மடிந்த மாவீரன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மண்ணில். நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே, அதுக்கு நன்றி கடனை அவன் படத்தை வச்சு அவனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்துங்க. பழனி பாபாவை மதவாதத்துக்கு எதிரான நாள், மதவாதத்திற்கு எதிரான ஒரு புரட்சி நாள் அவன் இறந்த நாள் அறிவிச்சு நீ ஏன் வணக்கம் பண்ணல? அப்ப நான் வந்தா செய்வேன்ல. இது எப்படி இருக்கு? இது கேட்க இன்னைக்கு பாருங்களா, இது பாருங்க. அப்ப அது நீ நடிக்கிற, என் மக்களை நீ அச்சப்படுத்துற, கோழையாக்குற, வீரனா நிமிர விட மாட்டேற, இது என் நாடு என் நிலம் அப்படின்னு பேச மாட்டேன்.
நீ எனக்கு சலுகை கொடுக்குற, நான் உரிமை கேட்குறேன். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் நம்ம இந்த இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்கிறதுன்னா, ஒரு எங்கள் அப்பா பெரியப்பாவை சரி பண்ண முடியாது, எங்கள் மாமா மைத்தனரை சரி முடியாது, தம்பி தங்கச்சியில் சரி பண்ணோம்னா. இந்த வாட்டி நீங்கள் பாருங்களேன், இந்த தேர்தலில் நிற்கும்போது இந்த பையனுக்கெல்லாம் சீட் கொடுத்துட்டாப்புல அப்படி கேட்பீங்க பாருங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் நிற்பாங்க. ஒரு 2-3 பேர் தான் தவிர்க்க முடியாமல் ஆம்பளை பசங்களாக போயிட்டாங்க. எல்லாமே பெண் பிள்ளைங்க பரதாவோட நின்று நீ கேட்கணும். போட்டால் போடுறேன், போடலைன்னா போகிறேன். அதை பற்றி புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தகர்க்க முடியும். ஏன்னா 60 ஆண்டுகளாக பொது புத்தியில் ஊறி போயிடுச்சு, இவங்க தான் பாதுகாப்பான்ட்டு. அப்போ அதை தகர்க்க, அதுக்கு அண்ணனுக்கு நீங்கள் கூட மண்வெட்டி கூட தூக்கிட்டு வரணும்.